பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த எபிசோடில் 2 வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். 11/1/2024 அமாவாசை திதி வருகிறது. 14/1/2024 போகி பண்டிகை வருகிறது. 15/1/2024 பெரும்பொங்கல் வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இப்போ இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்லவன் நல்ல இடத்துல இருக்கார். ராசியை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். அதுவும் 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். 4இல் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். இப்படி கிரகங்கள் சஞ்சார நிலை மிக மிக சாதகமாக இருப்பதால் இந்த 15 நாளும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு சூப்பரான காலகட்டங்கள். உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். நினச்சதை சாதிக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், கௌரவம் புகழ் அந்தஸ்தை பெறுவீர்கள். எதையும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையிலையும் சரி இல்லை தொழிலையும் சரி நல்ல இன்வால்மெண்ட்டோடு ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி வேலை பார்க்கும்பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இதையும் தாண்டி உங்களை பொறுத்த வரலையும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் இருப்பது அப்போது நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக ஏற்படும். 2 3ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார். அப்போது கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். அதுலேயும் குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான ஒரு காலகட்டம். இந்த 15 நாளும் ஜெயிப்பீங்க. 10ஓட 11 இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் யோகமான காலம். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இமாலய வெற்றி பெறும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். பாக்கிய சனி, அதாவது புண்ணிய சனி, புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் எல்லாம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6இல் ராகு இருக்கிறத பற்றி பெரிய விஷயங்க. இந்த ஜோதிட கிரந்தம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமர்ந்தால் யோகமான ராஜயோக பலன்களை வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ 6ஆம் இடத்து ராகு அப்படின்னா ரொம்ப அற்புதத்தை தருவார், வெற்றி ஸ்தானத்தை கொடுப்பார். அது எதை எடுத்தாலும் வெற்றி தாங்க. இப்போ உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது இது நாள் வரைக்கும் யாராவது உங்களை எதிரிகளால் தொல்லை ஏற்பட்டிருந்தது, இப்போ 6இல் ராகு இருக்குது, எதிரிகளை நீங்கள் தும்சம் பண்ணுறீங்க. அப்படி ஒரு நிலை. அதாவது 6இல் ராகு அமர்வது என்பது ஒரு யோகத்தை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா
வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் போகிறவங்களுக்கு ரொம்ப அற்புதத்தை தருவார். கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம். நீங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வெளிநாடு போகணும்னு அமைப்பு இருந்தால் இப்போ கிளம்புங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ராகு, குரு இந்த 2 கிரகமும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த துலா ராசியில் பிறந்த இளைஞர்கள் 30-35 வயசுக்குள்ள இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தேடல்கள் வேலைக்காக, உத்தியோகத்துக்காக, இல்லை தொழிலுக்காக அவங்க வெளிநாட்டுக்கு போகணும், இப்படி எந்த ஒரு தேடலுக்கும் ஒரு வெற்றியை தேடித்தரும். உதாரணமாக ஒரு எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாமு, டிஎன்பிஎஸ்சி இப்படி எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாமில் நீங்கள் தேர்ச்சி பெற்று ஒரு சாதாரண பிள்ளையாக இருந்தவங்க நீங்கள் ஒரு பெரிய ஆஃபீஸராக வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். உங்களுடைய நிலைமையை அப்படியே டோட்டலாக மாற்றுவார், பிரம்மாண்டத்தை கொடுப்பார். எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆக முடியும். சமூகத்தில் அந்தஸ்தை பெற முடியும், வெற்றி வாய்ப்பை பெற முடியும். அது மட்டும் இல்லைங்க, உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 6ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் சகல சம்பத்துக்களை, உங்கள் செல்வ வளங்களை தருவார் அப்படின்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 7ஆம் இடத்துல குரு, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அது மட்டும் இல்லை, நண்பர்களால் ஆதாயம், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும், கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது 8ஆம் இடத்தை அதிபதி பார்க்குறார். எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது, மாறாக யோக பாக்கியங்கள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு, அது கேமராவுக்கு முன்னாடி நிற்கிறவங்களும் சரி, இல்லை கேமராவுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய கலைஞர்களுக்கும் சரி இது பொருந்தும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். செல்வாக்கினை பெறுவீர்கள், சொல்வாக்கினையும் பெறுவீர்கள். நல்ல பண வருவாய், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தை இது நாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தார். தொழிலில் ரொம்ப சிரமப்பட்டீங்க, உத்தியோகத்தில் ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இப்போ சனி கும்பத்துக்கு போனதுக்கப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்க முடியாது. அதனால் தொழில் ரொம்ப ஈஸியாக வேலை பார்ப்பீங்க. ரொம்ப டென்ஷனோடு வேலை பார்த்துருந்த நீங்கள் இப்போ டென்ஷன் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், நெகிழ்ச்சியோ ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும். சந்தோஷமாக நீங்களே இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க. அப்போது நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டு, இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும். அப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு தொழிலில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல சம்பாத்தியத்தை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது. நினைத்த காரியம் கைகூடும், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்படி 11ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக ஏற்படுத்தியே தீரும். நல்ல சம்பாத்தியம், ஒரு கேஷுவலாக நீங்கள் பண்ணால் கூட ஒரு பெரிய இமாலய வெற்றி, அது இமாலய வருமானம் பெரிய லெவலில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு லக்னாதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா குடும்பத்தை பற்றியும் வருமானத்தை பற்றியும், இதை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2ல் சுக்கிரன் இருக்குது. இந்த வாக்கு சாதுரியம் உடையவர்கள் வாக்கினை கொண்டு தொழில் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்னங்க சனி 10ஆம் பார்வையாக பார்க்குது சுக்கிரனை, எதாவது பிரச்சனை வருமான்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசியில் பிறந்தவர்கள், இந்த 30-35 வயசுக்குள்ள இளைஞர்கள், அவங்களுடைய தேடல்கள் கண்டிப்பாக பலிதமாகும். அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சாதிக்க முடியும். வேலை வாய்ப்பாகட்டும், எதுவாகட்டும், கண்டிப்பாக சாதிக்க முடியும். அப்போது அது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை அல்லவா. 6ல் ராகு அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க.
இப்போ 2ல் சுக்கிரன், இதுவும் லட்சுமி கடாட்சம்னு சொல்லக்கூடிய நிலை. 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தானே 11ஆம் இடம் காசு பணத்தை பார்க்க முடியும், ரெட்டிப்பு வருமானத்தை பார்க்க முடியும். அப்போ 11ஆம் இடம் என்பது ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இப்போது உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பூர்வ புண்ணிய பலன்படி இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும், வெல்ல முடியும், சிறப்பாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது. புதாதித்ய யோகம். கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் இது விளங்க போகிறது. இது மட்டுமல்ல, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம். பாருங்கள், 11க்குடைய சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்பட்டு வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள், மேலிடத்தில் செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. குரு பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்தில் இருக்கார். நீதித்துறை இல்லை பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்களிலிருந்து அந்த நீதி மன்ற வளாகத்தில் வேலை பார்க்கக்கூடிய அத்துணை பேரும், ஈவன் இந்த ஜட்ஜி வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீதி அரசர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். நிதித்துறையில் வேலை பார்க்குறோம், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், இன்சூரன்ஸில் இருக்கிறோம், பேங்க்கில் வேலை பார்க்குறோம், இவங்களுக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதத்தை தரக்கூடிய காலகட்டம். மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாளும் ஒரு பொற்காலமாகத்தான் அமையும். ஆனால் 12ல் கேது இருக்குது, தூக்கம் வராது. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். சூப்பரான காலகட்டம். 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் சூப்பரான காலகட்டம். இந்த 15 நாளும் துளாராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.